ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட இன்னைக்கு மகாநதி சீரியல் ரொம்பவே பரபரப்பாக அந்த கடை உடைச்ச இடத்துலையே சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. லாஸ்ட் எண்டிங் மட்டும் வீட்டில் கொஞ்சோண்டு காமிச்சாங்க. லாஸ்ட்டாக ஃப்ரைடேவோட எபிசோட்லேயே விஜய் வந்து கடைக்கு வரா மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கும் போகுது. கடையை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன ஆச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் சைலண்ட்டாக இருக்கவும், "என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க பிரதர்" அப்படின்னு கேட்கவும், "யார் இப்படிலாம் பண்ணா?" அப்படின்னு கேட்கவும், "பசுபதி" அப்படின்றத சொல்கிறாரு. நினச்சேன் அப்பயே இந்த மாதிரியெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் அவனை சீக்கிரமாக பிடிக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் சிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்ட்டு விஜய்க்கு தெரியவே, "என்னால் தான் இந்த பிரச்சனையெல்லாம், சாரி பிரதர்" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "நீங்க ஏன் பிரதர் சாரி கேட்குறீங்க? இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே என்னால தானே! நான் பார்த்துக்கிறேன். நான் இத சரி பண்ணி குடுத்துடுறேன்" அப்படின்னு விஜய் சொல்லவும், "இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே எங்க ஃபேமிலி தானே! அதனால தானே உங்கள இதில வந்து சிக்க வச்சிருக்கான். அப்படி பார்த்தா நாங்க தான் வந்து அது சரி பண்ணி ஆகணும்" அப்படின்ற மாரி இங்க குமரனும் வந்து சொல்லிட்டுருக்காரு. அ விஜயும் வந்து ஆறுதல் சொல்றாரு. விடுங்க பிரதர், மாத்தி மாத்தி இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டாம். அம் இங்க காவேரிய பழி காவேரிய அப்பாவ வந்து சாகடிச்சு, அவரோட சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கி, இப்போ உங்களையும் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது அவன வந்து பிடிச்சு அவன இது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாரி விஜய். அதுக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து அவன ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்ற மாரி கூட்டணி. எஸ். சகலையோட கூட்டணி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரொம்பவே வலுவா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்கமிங் உங்களோட தரமான சம்பவம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. "நீங்க போங்க விஜய், இங்க இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க" அப்படிங்கிற மாரி விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்றாரு நிவின். விஜயும் வந்து கிளம்பிடுறாரு. போலீஸ் வந்துற போது அப்படின்ட்டு. விஜய் கிளம்புன உடனே இந்த பக்கம் கங்கா வராங்க. கங்கா வந்து கடைய பார்த்து அழுகுறாங்க. "என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி நடந்துச்சு?" அப்படிங்கிற மாதிரி. பசுபதி செஞ்சது எல்லாத்தையுமே ஒப்பிச்சிடுறாரு. அ ஒப்பிச்ச உடனே அவனுக்கு என்னதான் வேணுமா? நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டானா? ஏன் இப்படி செஞ்சானா? அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயமும் சொல்றாரு. நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான். வேணும்னே இப்படிலாம் செஞ்சுட்டு அப்படின்னு கங்காவோட கோவம், ஆதங்கம், அழுகையா வந்து பொங்கி எழுந்துட்டுருக்கு. "உனக்கு ஏதாவது ஆயிட போகுது கங்கா. நீ வேற பிரெக்னென்ட்டா இருக்க. தயவு செஞ்சு அழாத அழாதன்னு" ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. "பார்த்துக்கலாங்க, சரி பண்ணிடலாம். வொரி பண்ணாதீங்க" அப்படின்ட்டு. நம்ம கடையோட நீங்க ஜெயிச்ச பணத்த முக்காவாசி இதில தான் போட்டிருக்கோம். அந்த கடையில என்ன அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் தெரியல. புட்டிக் அப்படின்னு அந்த பேருக்காக அத சொல்றாங்களா அப்படின்ட்டு. அதுலயும் கால்வாசி கூட நம்ம அத சம்பாதிக்கல போட்ட பணத்த அப்படின்ற மாரி கங்கா வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்போ இருக்கிற நிலைமையிலேயே தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல. காவேரியும் கூடவே வந்துடுறாங்க. "நீ ஃபீல் பண்ணாத அக்கா, பாப்பாக்கு ஏதாவது ஆயிர போகுது" அப்படின்னு காவேரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அ இங்க வந்து பசுபதி கால் பண்றாங்க. புது நம்பரா இருக்கே அப்படின்னு எடுத்தா பார்த்தா பசுபதி தான் மிரட்டிட்டு இருக்காரு. "என்ன டெய்லரு, போதுமா? என் என் பேச்சுக்கு வந்தீன்னா என்ன நடக்கும்னு இப்ப தெரியுதா?" அப்படிங்கிற மாரி பயங்கரமான ஒரு மிரட்டல் விடுத்துட்டு இருக்காரு. "கால ரெக்கார்ட் பண்ணுங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷனே இல்லாம கால் பண்ணியிருக்காரு பசுபதி. "இது புதுசா இருக்குண்ணே" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. "தைரியமான ஆம்பளையா இருந்தா நேர்ல வா" அப்படின்னு சொல்லி இங்க குமரன் வந்து மிரட்டிட்டு இருக்காரு. அதே மாரி அதுக்கு அவரும் ஆப்போசிட்ல இருந்து மிரட்டுறாரு. இங்க காவேரி ஃபோன வாங்கி பேசும்போது, "யார் அது? பெண் சிங்கமா?" அப்படின்னு சொல்லி. எஸ். பெண் சிங்கம்ன்ற அளவுக்கு தெரியுதுல்ல. அந்த கெத்து, அந்த பயம் தான் காவேரி அப்படிங்கிற மாரி. "உண்மையா? உனக்கு என்கிட்ட தானே பிரச்சனை. என்கிட்ட வந்து நேருக்கு நேரா மோது. அத விட்டுட்டு இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு காவேரியும் திட்டிட்டு இருக்காங்க. ஃபைனலா நிவின் வாங்கி நிவினும் பேசுறாரு. ஆம் "எங்க மேல அந்த பயம் இருக்கணும் எப்பயும்" அப்படிங்கிற மாரி. அதுவும் "யார் அது? என்னோட பிளட்டா?" அப்படிங்கிற மாரி அந்த நக்கலான அந்த பேச்சு. அ பசுமதி கிட்ட அந்த ஒரு டோன் வந்து நல்லாருக்கும். "என் தங்கச்சி பையன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்ன உயிரோட விட்டு வச்சுட்டுருக்கேன். அந்த குடும்பத்தோட சேர்ந்து அழிஞ்சிராத" அப்படிங்கிற மாரி வார்னிங் குடுக்குறாரு. ஆனா, இங்க நிவினும் வந்து சாதாரணமா விடல. அவர பயமுறுத்துற மாரி வார்னிங் குடுத்து ஃபோன கட் பண்ணிடுறாரு. குமரன், கங்கா, காவேரி எல்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா எல்லாரும் ஒண்ணா நின்னுட்டுருக்காங்க. "என்ன ஒரு மாரி இருக்கீங்க? எல்லாம் ஒண்ணா வரீங்க" அப்படின்னு சொல்லி வீட்ல இருக்கவங்க கேட்கவும், நடந்த எல்லாத்தையும் வந்து வீட்ல சொல்றாங்க. இது இன்னுமே பிரச்சனைய தான் உண்டாக்க போகுது. வீட்ல இருக்கவங்கலாம், "எதுக்குடா நீ அவனுக்கு சப்போர்ட்டுக்கு போனன்னு?" கேட்க போறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது? இதுலருந்து எப்படி மீண்டு வரப்போறாங்க? சகலை பிரதர்ஸ் என்ன பண்ண போறாங்க? அப்படின்னு சொல்லி இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. இன்னொரு பக்கம் காவேரிக்கு அம்ம போட்டுருக்கு. அ கங்காவ வந்து காவேரி பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி, கன்சீவா இருக்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற மாரி இங்க அத்தை சொன்ன உடனே காவேரிக்கும் பயம் இருக்கு. ஏன்னா நம்மளும் கன்சீவா இருக்கோமே, குழந்தைக்கு எதுவும் ஆயிறக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒண்ணும் ஆகாது. அவ்வளோலாம் பயப்பட வேண்டாம். காவேரி விஜயோட ட்ராக்க கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ட்ராக். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.